Hello everyone, welcome back to my channel Edu Tips and Tricks. In the video la நம்ம என்ன பார்க்க போறோம்னா simplex method sums தான் பார்க்க போறோம். சரிங்களா? So first simplex method அப்படினா என்னன்னா it is a mathematical technique used to solve linear programming problem in operation research. ஓகேங்களா? So it is a type of mathematical technique நமக்கு linear programming problems solve பண்ண நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு step by step method to find optimal solution. சரிங்களா? linear programming problemsல optimal solution கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த simplex method யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? It is designed to handle the problems with many variables and constraints where the graphical methods are no longer practical. சரிங்களா? நம்மளுக்கு linear programming problemsல graphical methods யூஸ் பண்ணுவோம். So graphical method வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாததெல்லாம் நம்ம simplex method யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். simplex method நிறைய variables நிறைய constraints இருக்கப்போ நம்ம simplex methods யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் டு சால்வ் தி சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பார்ப்போமா? ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்ட்ரடியூஸ் ஸ்லாக் வேரியபிள்ஸ். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் சப்ஜெக்ட் டு கான்ஸ்டன்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நம்ம அது எல்லாத்துக்குமே ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து நம்ம ஆட் பண்ண வேரியபிள்ஸை வச்சு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி நியூ டேபிள் போட்டுகிட்டே இருப்போம் until we get the optimal solution. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாக் வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம், அதுக்கப்புறம் டேபிள், செகண்ட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு சம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஆப்டிமல் சொல்யூஷன். இதுதான் நம்மளோட ஸ்டெப்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நம்மளோட கொஸ்டின் பாருங்கள், மேக்ஸிமம் z is equal to 80x1 55x2. இது நமக்கு சப்ஜெக்ட் டு கான்ஸ்டன்ட்டாக 4x1 2x2 less than equal to 40, 2x1 plus 4x2 less than equal to 30, x1, x2 is greater than equal to 0. சரியா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை சப்ஜெக்ட் டு கான்ஸ்டன்ட் இருக்கோ அது ரிலேட்டடாக தான் நம்ம ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் தான் நம்மளோட சப்ஜெக்ட் டு கான்ஸ்டன்ட்டாக. ஸோ அப்போ இது நம்மளோட S1, இது நம்மளோட S2. ஸோ ரெண்டு இருக்கனால நம்ம ரெண்டு S1 S2 ஆட் பண்ணுறோம். இப்போ இதுவே 3 இருந்துச்சுன்னா S1 S2 S3ன்னு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கும் சப்ஜெக்ட் டு கான்ஸ்டன்ட் இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னது, 80x1 ப்ளஸ் 55x2 ப்ளஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது 0s1 0s2. அதாவது நம்மளுக்கு ரெண்டு ஸ்லாக் வேரியபிள்ஸ் இருக்குல்ல, இதுக்கு 0s1 ப்ளஸ் 0s2. இது நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அடுத்து சப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட்க்கு ஆட் பண்ணுவோமா? ஸோ 4x1 ப்ளஸ் 2x2 இது நம்மளோட S1ல. ஸோ S1 இந்த லெஸ் தென் ஈக்குவல் டு சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஈக்குவல் டு 40. அடுத்து என்ன இருக்கு, 2x1 ப்ளஸ் 4x2 நம்மளுக்கு இது S2. ஸோ ப்ளஸ் S2 ஈக்குவல் டு 30. இந்த ஸ்லாக் வேரியபிள்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லெஸ் தென் ஈக்குவல் டு சிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட எத்தனை ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணுவோம், எத்தனை சப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் இருக்கோ அத்தனை ஸ்லாக் வேரியபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு, ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் போட போகிறோம். ஸோ எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்னு எழுதிக்கோங்க. x1 இருக்குது, x2 இருக்குது, S1 S2. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் இந்த வேரியபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ எழுதியாச்சா? இப்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் என்னது, 4 2 1 40. அதாவது x1 நம்மளுக்கு 4, x2 நம்மளுக்கு 2, S1 இருக்கா. ஸோ நம்மளுக்கு 1, எந்த வேல்யூஸும் இல்லை, அதனால நம்ம அதை 1 எடுத்துக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட்டில் S2 கிடையாது. ஸோ 0. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க, x1 நம்மளுக்கு 2, x2 பார்த்தீங்கன்னா 4, S1 இல்லை. ஸோ 0, S2 இருக்கு, அதனால 1 ஈக்குவல் டு நம்மளோட சொல்யூஷன் என்னது, ஃபர்ஸ்ட் இதுக்கு 40, செகண்ட் இதுக்கு நம்மளுக்கு 30.
சரிங்களா, இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஸ்லாக் வேரியபிள்ஸ் S1 S2ன்னு ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஆட் பண்ணுவோம், சப்ஜெக்டிவ் கான்ஸ்டன்ட்க்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சப்ஜெக்டிவ் கான்ஸ்டன்ட்டை வச்சு மட்டும் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் போடுறோம். ஸோ x1 x2 S1 S2 இப்போ S3 நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா S1 S2 S3ன்னு போட்டு அதுக்கு கீழே நம்ம எழுதணும். இப்போ நம்ம x1ஓட வேல்யூஸ் தான் எழுதியாச்சு, x2ஓட வேல்யூ எழுதியாச்சு, S1 ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் தான் இருக்கு, செகண்ட் இதுக்கு கிடையாது. ஸோ 0 போட்டுருங்க. அடுத்து S2 பாருங்க இதுல இருக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் 1 போட்டாச்சு, அடுத்து நம்மளுக்கு S1 இல்லை செகண்ட் சப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட்ல, ஸோ 0 போட்டாச்சு. ஸோ 40 30 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதியாச்சா. அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னேன், டேபிள். ஸோ ஸ்டெப் 3 நம்மளுக்கு டேபிள் ஃபார்மேட். இந்த டேபிள் நம்ம எதை வச்சு போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் நம்ம எழுதணும்ல ஸ்டெப் 2ல், இதை வச்சு தான் நம்ம மேட்ரிக்ஸ் வச்சு தான் நம்ம டேபிள் போட போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட டேபிள் ஃபார்மேட். சிபி அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள்ஸ். இது நம்மளோட பேசிக் வேரியபிள்ஸ். பேசிக் வேரியபிள்ஸ்னால் நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஸ்லாக் வேரியபிள்ஸ் இருக்குல்ல, S1 S2. ஸோ இந்த பேசிக் வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட், அப்புறம் நம்ம கொஸ்டினில் இருக்கிற வேரியபிள்ஸ் x1 x2 S1 S2, சொல்யூஷன், ரேஷியோ, சிஐஜே, ZIJ, ZIJ மைனஸ் சிஐஜே. இதுதான் நம்மளோட டேபிள் ஃபார்மேட். இதுதான் நம்ம போட போகிற எல்லா சம்முக்குள்ள சேம் ஃபார்மேட், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிபி தான் வரும், பிவி, அப்புறம் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் சொல்யூஷன், ரேஷியோ, ZIJ கீழே, ZIJ மைனஸ் சிஐஜே வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த இதோட சிஐஜே வேல்யூ எடுத்து எழுதிடுவோமா. சிஐஜே வேல்யூ அப்படிங்கிறது நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல x1ஓட வேல்யூ என்னது 80. அப்போ சிஐஜேல x1க்கு மேலே 80 எழுதிக்கோங்க. x2 இருக்கா, x2ஓட வேல்யூ என்னது 55. ஸோ இப்போ நம்மளுக்கு S1ஓடது 0, S2ஓடது 0. இதுதான் நம்மளோட சிஐஜே வேல்யூ. சிஐஜேங்கிறது நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுதான். x1க்கு 80, x2க்கு 55, S1 S2க்கு ரெண்டுத்துக்குமே 0 தான். சரிங்களா. இப்போ கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்னது, இங்க நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், S1க்கு 0, S2க்கு 0. சரிங்களா. அதாவது S1ஓட வேல்யூ, S2ஓட வேல்யூ. அடுத்து இப்போ நம்ம இன்சைட் வேல்யூஸ் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் போட்டிருக்கோம்ல, இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 4 2 1 0. சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 40. அடுத்த லைன் என்னது 2 4 0 1. இதோட சொல்யூஷன் 30. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சிஐஜே வேல்யூ எடுத்து எழுதிருங்க. அதுக்கப்புறமா அகெயின் S1 S2ஓட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எழுதினதுக்கப்புறம் நம்மளோட மேட்ரிக்ஸ்குள்ளே எழுதியிருக்கிற வேல்யூஸை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதுக்கப்புறம் நம்மளோட ZIJ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ZIJ வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இந்த சிபி வேல்யூ இருக்குல்ல 0, இந்த காலமில் இருக்க வேல்யூஸை x1ஓட மல்டிப்ளை பண்ணுறோம், திருப்பியும் இந்த இது இன்டூ x1, அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதுவோம். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, நம்மளுக்கு 0 இருக்கா. ஸோ 0 × 4, 0 × 4 நம்மளுக்கு என்னது 0 தான். அடுத்து 0 × 2, 0 × 2 நம்மளுக்கு 0 தான். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் ஆட் பண்றோம், 0 + 0 நம்மளுக்கு 0. இது மாதிரி இந்த சிபி வேல்யூவை எல்லாத்தையும் அந்தந்த காலம் வைஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணி ரெண்டு வேல்யூஸையும் ஆட் பண்ணி எழுதுவோம். ஸோ நீங்கள் எந்த சம் போட்டாலுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் போடுற டேபிளுக்கு ZIJ வேல்யூ ஃபுல்லாகவே நம்மளுக்கு 0 தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் S1 S2 0வா. ஸோ 0 × எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலுமே நம்மளுக்கு 0 தான் வரும். ஸோ இப்போ நம்ம ZIJ மைனஸ் CIJ பண்ண போகிறோம். ஸோ 0 மைனஸ் 80 நம்மளுக்கு மைனஸ் 80, 0 மைனஸ் 55 மைனஸ் 55, அடுத்து 0 மைனஸ் 0 0 0. சரிங்களா. ZIJ வேல்யூவை நம்ம CIJயோட மைனஸ் பண்ணுறோம். 0 மைனஸ் 80 நம்மளுக்கு மைனஸ் 80 வருது. 0ஓட 55 மைனஸ் பண்ணுறப்போ மைனஸ் 55 வருது. 0 மைனஸ் 0 0, அகெயின் 0 மைனஸ் 0 0. இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்ல, இந்த ZIJ மைனஸ் CIJ இந்த ரோல எது ஹையஸ்ட் நெகட்டிவ் நம்பர் அதை நம்ம மார்க் பண்ண போறோம். இதுதானே நம்மளோட ஹையஸ்ட் நெகட்டிவ் நம்பர். ஸோ இங்க நீங்க யாரோ மார்க் போட்டு இதை நம்ம சர்க்கிள் பண்றோம். சரிங்களா. ஸோ ZIJ மைனஸ் CIJல எது ஹையஸ்ட் நெகட்டிவ் நம்பர்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம யாரோ மார்க் போட்டு இன்னர் காலமில் நம்ம 0 போட்டுடணும். நெக்ஸ்ட் எந்த காலமை நம்ம வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவை நம்ம டிவைட் பண்ண போகிறோம் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 40 டிவைடட் பை 4 நம்மளுக்கு 10. அதே மாதிரி 30 டிவைடட் பை 2 நம்மளுக்கு
16. சரியா? 10 எப்படி வந்துச்சு? 40யோட நம்ம என்ன வேல்யூ சர்க்கிள் பண்ணியிருக்கோம்? 4. அப்போ 40யோட 4 டிவைடட் பண்ணால் 10. அதே மாதிரி சொல்யூஷன் நம்மளுக்கு 30யா? இப்போ நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கிறதுல 2 இருக்கு. ஸோ 30ல 2 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 16. சரியா? இப்போ ரேஷியோவில் எது இருக்கிறதுல சின்ன நம்பர்? 10 தானே சின்ன நம்பர். ஸோ இதை நீங்கள் சர்க்கிள் பண்ணிட்டு இங்கேருந்து நீங்கள் யாரோ மார்க் போட்டு இதை நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். புரியுதா? அதாவது இந்த சைடில் ZIJ மைனஸ் CIJல ஹையஸ்ட் நெகட்டிவ் நம்பர், ரேஷியோவில் லோயஸ்ட் பாசிட்டிவ் நம்பர். இதில் ஹையஸ்ட் நெகட்டிவ் நம்பர் 80, அதனால இதை சர்க்கிள் பண்ணியா இருக்கும். நெக்ஸ்ட் ரேஷியோவில் லோயஸ்ட் பாசிட்டிவ் நம்பர், அதாவது பாசிட்டிவ் நம்பரில் சின்ன நம்பர் எதுன்னு மார்க் பண்ணி அதை நம்ம சர்க்கிள் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 சர்க்கிள்லையும் காமனாக இருக்குங்களே ஒரு நம்பர், இதை நம்ம கீ வேல்யூவாக எடுத்துப்போம். அதே மாதிரி இந்த கீ வேல்யூ சர்க்கிள் மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இந்த S1 நம்மளுக்கு லீவ் ஆகிடும், இந்த X1 வேரியபிள் இங்கே வந்துடும். ஸோ நம்மளோட கீ வேல்யூ, அதாவது 2 சர்க்கிளுக்கும் காமனாக இருக்கிறது 4. என்டர் ஆக போகிறது X1, லீவ் ஆக போகிறது S1. சரியா? இது என்னது என்டரிங் லீவிங் அப்படின்னா நம்ம இன்னொரு டேபிள் போட போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இந்த ZIJ மைனஸ் CIJ வேல்யூ இருக்குல்ல, இந்த லைனில் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வந்துருச்சுன்னா இந்த சம் இதோட முடிஞ்சிச்சு. இல்லை எல்லா நம்பர்ஸுமே நம்மளுக்கு 0வா வந்துருச்சு அப்படின்னா இந்த சம் முடிஞ்சிச்சு. அதாவது நம்மளுக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் 0 இது வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் சம் இந்த ஸ்டெப்போட முடிஞ்சிச்சு. இல்லைன்னு உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸில் வருது அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு டேபிள் போடுவோம். until we get the positive number, until we get ZIJ minus CIJ is equal to 0. அது வர வரைக்கும் நம்ம இன்னொரு டேபிள்ஸ் போட்டுட்டே இருப்போம். சரிங்களா? அந்த செகண்ட் டேபிள் போடுறதுக்கு நம்மளுக்கு இந்த 3 இது வேணும். அதாவது என்ன கீ வேல்யூ, என்டர் ஆக போகிற வேரியபிள் என்ன, லீவ் ஆக போகிற வேரியபிள் என்ன, இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ இப்படி நீங்கள் சர்க்கிள் பண்ணியிருக்கிறது, ஹரிசாண்டலாக சர்க்கிள் பண்ணியிருக்கிறதுல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் என்டர் ஆக போகுது. இந்த இப்படி நீங்கள் லைன் போட்டிருக்கீங்கல்ல, அதாவது ரோ வைஸ் சர்க்கிள் பண்ணியிருக்கிறதுல என்ன வேல்யூ இருக்கோ அது நம்மளுக்கு லீவிங். காலம் வைஸ் என்ன சர்க்கிள் பண்ணியிருக்கீங்களோ அது நம்மளுக்கு என்டர். ஸோ நீங்கள் புதுசாக இப்போ இன்னொரு டேபிள் போடுறப்போ இந்த X1 இங்கே வந்துடும், இந்த S1 இருக்க இடத்துல X1 வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், லீவிங் வேரியபிள் நம்மளுக்கு S1னா, ஸோ செகண்டாக ஒரு டேபிள் போடுறப்போ இந்த S1 காலமே வராது. சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம இன்னொரு டேபிள் போடுவோமா? ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம செகண்ட் டேபிள் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொன்னேன், அதே ஃபார்மேட் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு CB வந்துடும், அடுத்து BV, X1 X2 S2 இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன டேபிளில் லீவிங் வேரியபிள் என்ன சொன்னேன், S1. ஸோ இப்போ இது பழைய டேபிள். இப்போ இதை வச்சு நம்ம புது டேபிள் போடுறப்போ லீவிங் வேரியபிள் S1, அப்போ நம்ம புது டேபிளில் S1 வராது, S2, அதுக்கப்புறம் நம்மளுக்கு சொல்யூஷன் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிருங்க. அடுத்து என்டர் என்ன சொன்னேன், X1னா, ஸோ S1 இருக்க இடத்துல நம்ம X1 போட்டாச்சு. ஏன்னா என்டரிங் X1, லீவிங் S2. S2 காலமே லீவ் பண்ணிட்டோம், அதனால S1 கிடையாது. அதே மாதிரி என்டர் X1, ஸோ S1 இருக்க இடத்துல நம்ம X1 எடுத்து எழுதிருங்க. மற்றபடி S2 ZIJ மைனஸ் CIJ வேல்யூ இதெல்லாம் நம்மளுக்கு ஓகே தான். ஸோ ரெண்டாவதாக போட போகிற டேபிளில் என்டர் ஆக போகிற வேரியபிள் என்ன எழுதிடணும், லீவிங்னா அந்த காலமே நம்ம எழுத போறது இல்லை. சரியா? ஓகே, இப்போ CIJ வேல்யூ எடுத்து எழுதிங்க. X1ஓடது 80, X2ஓடது 55, S2க்கு 0. சரியா? இப்போ S2ஓட வேல்யூ என்னது 0, X1 இருக்கா, X1ஓட வேல்யூ 80. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் CIJ எடுத்து எழுதிருங்க. அடுத்து CBயோட வேல்யூ எடுத்து எழுதிருங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னர் பாக்ஸில் இருக்க வேல்யூஸ் எழுதுவோமா? இப்போ ஃபர்ஸ்ட் டேபிளில் எது நம்மளுக்கு கீ வேல்யூன்னு பாருங்க, 4. ஸோ அப்போ இந்த ரோக்கு புது டேபிளில் எல்லா வேல்யூஸுமே நம்ம 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 4 டிவைடட் பை 4 நம்மளுக்கு என்னது, 4 டிவைடட் பை 4 1, 2 divided by 4 நம்மளுக்கு 0.5. S2ஓட வேல்யூ என்னது 0, ஸோ 0 divided by 4 நம்மளுக்கு 0. சொல்யூஷனில் என்ன இருக்கு 40, 40 divided by 4 நம்மளுக்கு 10.
அதாவது நீங்கள் இந்த ரோ வைஸ் சேர்த்து சர்க்கிள் பண்ணியிருக்கீங்களே, இந்த வேல்யூஸில் இருக்க எல்லாத்தையும் நம்ம 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஏன் 4ஆல் டிவைட் பண்ணுறோன்னா நம்மளோட கீ வேல்யூ 4. ஸோ எல்லா வேல்யூஸையும் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளோட புது டேபிளோட அந்த ரோ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் நம்ம போட போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 டிவைடட் பை 4 சில பேர் என்ன பண்ணுவீங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேர்ஸ் வந்துட்டு 2 டிவைடட் பை ஃப்ராக்ஷனாகவே போடுவீங்க. ஸோ நீங்கள் ஃப்ராக்ஷனாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை டிவைட் பண்ணியே எழுதிடலாம். ஸோ 2 டிவைடட் பை 4 நம்மளுக்கு 0.5. நீங்கள் அதை ஃப்ராக்ஷனாக போடாமல் பாயிண்ட் வச்சே போடுங்க, அது நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லா வேல்யூஸும் நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிச்சோம், 4 டிவைடட் பை 4, 2 divided by 4, இது S2. அப்போ S2 ஓட வேல்யூ என்னது 0. ஸோ 0 divided by 4. சொல்யூஷனோட வேல்யூ என்னது 40. 40 divided by 4. ஸோ எல்லாத்தையும் நம்ம கீ வேல்யூவோட டிவைட் பண்ணால் நம்மளுக்கு புதுசாக போட போகிற டேபிளோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து S2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ரோ S2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு வேல்யூ மைனஸ் நியூ வேல்யூ ப்ராக்கெட்டில். சரிங்களா? நியூ வேல்யூ இங்கே நம்மளுக்கு ஒரு நம்பர் வரும். அது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலாக்கும் டிஃபர் ஆகும். ஓல்டு வேல்யூ மைனஸ் நியூ வேல்யூ, இதில் என்ன வேல்யூ வரும்னா நம்மளுக்கு கீ வேல்யூ இருக்குல்ல, கீ வேல்யூக்கு கீழே என்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது. அப்போ நம்ம ஃபார்முலாவில் 2 வரும். இப்போது நீங்கள் இந்த சம் போடுறீங்க, ஃபஸ்ட்டு டேபிளில் நீங்கள் சர்க்கிள் கீழே போடுறீங்க. ஸோ இப்படி போடுறீங்க. இப்போ இந்த டேபிளில் உங்களுக்கு கீ வேல்யூ வந்து 2 அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்முலா போடுறப்போ ஓல்டு வேல்யூ மைனஸ் 4ன்னு போடணும். அதாவது நீங்கள் ஃபார்முலாவில் என்ன வேல்யூ வரும்னா எது நம்மளோட கீ வேல்யூவோ அந்த கீ வேல்யூவுக்கு கீழே இருக்க நம்பர் தான் நம்மளுக்கு ஃபார்முலாவில் வரும். இல்லை உங்களோட வேல்யூவே கீழே இருக்குது, கீ வேல்யூ வந்து 2 அப்படின்னா அந்த வேல்யூக்கும் மேலே. ஸோ நீங்கள் டேபிள் போடுறப்போ உங்களுக்கு கீ வேல்யூ எது நம்மளோட கீ வேல்யூவோ அதுக்கு பிஃபோர் இல்லைன்னா ஆஃப்டர், அதாவது மேலே இருக்க நம்பர் இல்லைன்னா கீழே இருக்க நம்பர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஓல்டு வேல்யூ மைனஸ் 2 இன்ட்டு நியூ வேல்யூ. இப்போ நம்மளோட என்னென்ன காலம்ஸ் இருக்குது, நம்மளுக்கு x1 இருக்குது, x2 இருக்குது, S2, அப்புறம் சொல்யூஷன். சரிங்களா? ஸோ இந்த 4 காலம்க்கு தான் நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓல்டு வேல்யூ என்னென்ன, x1ல இருக்கிறது 2, x2 வந்துட்டு 4, S2 ஓடது 1, சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 30. இதுதான் நம்மளோட ஓல்டு வேல்யூஸ். இப்போ இதில் மைனஸ் 2. சரிங்களா? ஃபார்முலாவில் இருக்க 2 எடுத்து எழுதிருங்க. அடுத்து நியூ வேல்யூ. நியூ வேல்யூனா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற 1, 0.5, S2 ஓடது 0, சொல்யூஷனோடது 10. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். 2 1s are 2, 2 minus 2 நம்மளுக்கு 0. அடுத்து 4 minus 2 into 0.5 நம்மளுக்கு வந்துட்டு 3. நெக்ஸ்ட் 2 into 0 0. ஸோ 1 minus 0 நம்மளுக்கு 1. 2 10s are 20, 30 minus 20 நம்மளுக்கு 10. சரியா? ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு S2 ஓட ரோ வேல்யூ 0, 3, 1, 10 எழுதியாச்சா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ ZIJ வேல்யூ கண்டுபிடிப்போமா? ஸோ எப்போதும் ஃபஸ்ட்டு நம்ம CIJ வேல்யூ எடுத்து எழுதிருங்க. அடுத்து CB, அப்புறம் இன்னர் வேல்யூக்கு அப்புறமா ZIJ. ஸோ ZIJக்கு நான் என்ன சொன்னேன், 80 into 1, அடுத்து 0 into 0. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 80 into 1 நம்மளுக்கு 80, 0 into 0 நம்மளுக்கு 0. ஸோ 80 plus 0 நம்மளுக்கு ஃபஸ்ட் இதுக்கு 80. அடுத்து இது எல்லாமே 0 தான் இருக்குது. ஸோ என்ன மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் வரும். ஸோ இப்போ 80 into 0.5 ப்ளஸ் 0 into 3. அதாவது நீங்கள் எல்லா வேல்யூஸுமே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஒரு வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணி அப்புறம் இந்த 2 வேல்யூ இந்த காலம்குள்ள வேல்யூ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 80 into 0.5 அடுத்து 0 into 3 இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் we will get 40. சரிங்களா? அடுத்து 80 into 0, 0 into 1. 80 into 0 plus 0 into 1 நம்மளுக்கு 0 தான் வரும். சரிங்களா? இப்போ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 80 minus 80 அதாவது ZIJ minus CIJ. 80 minus 80 0. 40 minus 55 நம்மளுக்கு minus 15. சரிங்களா? நெக்ஸ்ட் 0 minus 0 0. இப்போ ZIJ minus CIJ எந்த வேல்யூ நம்ம பார்க்கணும்,
லார்ஜஸ்ட் நெகட்டிவ் நம்பர், அதாவது ஹையஸ்ட் நெகட்டிவ் நம்பர் இதுதான் நம்மளுக்கு இந்த 15. ஸோ அப்போ நம்ம சர்க்கிள் பண்ண போகிறது இந்த காலத்தை. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இதை வச்சு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்? 10 டிவைடட் பை 0.5, 10 டிவைடட் பை 3. நம்ம எந்த வேல்யூவை சர்க்கிள் பண்ணியிருக்கோமோ அந்த சர்க்கிளில் இருக்க இன்னர் வேல்யூஸ். ஸோ 10 டிவைடட் பை நம்மளுக்கு 0 டிவைடட் பை 0.5 நம்மளுக்கு 20. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 10 டிவைடட் பை 3 நம்மளுக்கு 3. இப்போ இந்த ரெண்டு இதில் எது நம்மளுக்கு லோயஸ்ட் பாசிட்டிவ் நம்பர்? 3 தான் நம்மளுக்கு சின்னது. 20யா 3யா? எது சின்னது? 3 தானே. ஸோ அப்போ நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்மளோட கீ வேல்யூ என்னது? ரெண்டு சர்க்கிளுக்கும் காமனாக இருக்கிறது தான் நம்மளோட கீ வேல்யூ. ஸோ கீ வேல்யூ நம்மளுக்கு என்னது? 3. இப்போ என்டர் என்ன ஆக போகுது? என்டரிங் பார்த்தீங்கன்னா x2, அப்போ லீவிங் s2. ஸோ என்டரிங் வேரியபிள் என்னது நம்மளுக்கு? என்டரிங் வேரியபிள் நம்மளுக்கு x2, லீவிங் வேரியபிள் நம்மளுக்கு s2. சரிங்களா? அதாவது நம்ம காலம் வைஸ் ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்கோம்ல, அந்த சர்க்கிளில் என்ன இருக்குது? x2 இருக்கா? அப்போ நம்ம புதுசாக போட போகிற டேபிளில் x2 இங்கே வந்துடும். அப்போ இந்த வேல்யூ இங்கே வருதுன்னா இந்த s2ங்கிறது லீவ் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம இன்னொரு டேபிள் போட போகிறோம். அதில் x1 x2 தான் இருக்கும். s2வும் லீவ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ நம்ம ஏன் இன்னொரு டேபிள் போடுறோம்னு சொல்லுங்கள். இந்த zij மைனஸ் ciஜியில் ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்கு. ஸோ ஆப்டிமல் சொல்யூஷன் இன்னும் வரல. உங்களுக்கு எல்லா நம்பரும் 0வா வரணும், இல்லைனா பாசிட்டிவ் நம்பர்ஸா வரணும். அப்பதான் நம்மளுக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் ரீச் ஆயிருக்கு. நம்மளுக்கு எப்போ நெகட்டிவ் நம்பர் வந்திருக்கோ நம்ம இன்னொரு டேபிள் போட்டுட்டே இருப்போம் until we get optimal solution. சரிங்களா? ஸோ நம்ம டேபிள் 2 போட்டாச்சு. இப்போ நம்ம டேபிள் 3 போடுவோமா? ஏன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பர் வந்திருக்கு. ஸோ இந்த கீ வேல்யூ, என்டரிங் வேல்யூ, லீவிங் வேரியபிள் இதை வச்சு நம்ம இன்னொரு டேபிள் போட போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட டேபிள் 3. சிபி பிவி நம்மளுக்கு S1 வந்துட்டு இந்த டேபிளில் லீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேபிள் 2ல் நம்மளுக்கு லீவிங் வேரியபிள் S2. ஸோ நம்மளுக்கு S1ம் போயிடுச்சு, S2வும் போயிடுச்சு. சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ சிஐஜே வேல்யூவில் x1 ஓடது என்ன? நம்மளுக்கு 80, x2 ஓடது நம்மளுக்கு 55. சரிங்களா? ஸோ இப்போ x1 ஓடது 80, x2 ஓடது 55. ஸோ ஆல்ரெடி இங்கே x1 இருக்குது. ஸோ x1 அப்படியே வந்துடும். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட என்டரிங் வேரியபிள் x2. ஸோ இதில் நம்ம புதுசாக போட போகிற டேபிளில் இங்கே x2 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் zij அது நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும். zij மைனஸ் சிஐஜே இதுவும் நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கிறது இதுவா? ஸோ இப்போ இந்த எல்லாத்துலேயும் நம்மளோட கீ வேல்யூ என்னது? 3. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 0 டிவைடட் பை 3 நம்மளுக்கு 0 தான். 3 டிவைடட் பை 3 நம்மளுக்கு 1. சொல்யூஷன் என்ன? நம்மளுக்கு 10. ஸோ 10 டிவைடட் பை 3 நம்மளுக்கு 3. சரியா? ஸோ இப்போ இதோடது நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நீங்க இப்படி சர்க்கிள் பண்ணிருக்க இந்த ரோவை சர்க்கிள் பண்ணிருக்கிற வேல்யூவை புது டேபிள்ல போடுறப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்மளோட கீ வேல்யூ எந்த நம்பர் இருக்கோ அதை வச்சு எல்லாத்தையும் டிவைட் பண்ணா நம்மளுக்கு புதுசா போட போற டேபிள்ல நியூ வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ரோ, அதாவது x1ஓடது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ரோ x1 இஸ் ஈக்குவல் டு என்னது? ஓல்டு வேல்யூ மைனஸ் இந்த இதுக்கு என்ன வேல்யூ? இப்போ நம்மளோட கீ வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. இதுக்கு மேலே என்ன நம்பர் இருக்கு? 0.5 இருக்கு. ஸோ அது இன்ட்டு நியூ வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் போன டேபிள் போடுறப்போ நம்மளுக்கு 4 தானே கீ வேல்யூ. அதுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஃபார்முலா போட்டோம். ஓல்டு வேல்யூ மைனஸ் 2 இன்ட்டு நியூ வேல்யூ. நம்மளோட கீ வேரியபிள் எதோ அதுக்கு கீழே இருக்க நம்பர். ஸோ இப்போ நம்மளுக்கு கீ வேல்யூ இதில் 3 வேல்யூ தான் நம்மளுக்கு கீ வேல்யூ. ஸோ இதுக்கு மேலே என்ன நம்பர் இருக்கு? 0.5. ஸோ அதை நம்ம ஃபார்முலாக்கு எடுத்துட்டோம். அதாவது நம்ம ஃபார்முலாவில் எந்த வேல்யூ எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ வேல்யூவில் இருக்க காலம் வேல்யூஸ். இப்போ இதுதான் நம்மளுக்கு 3 இந்த காலம்ல இருக்கிற வேல்யூ. அது மாதிரி கீ வேல்யூவோட காலம் வேல்யூஸ் தான் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன காலம்ஸ் இருக்கு? x1 இருக்கு, x2 இருக்கு, சொல்யூஷன். ஸோ இந்த 3 காலத்துக்கு தான் நம்மளுக்கு வேரியபிள் வேணும். இப்போ ஓல்டு வேல்யூ என்னது? 1, x2 ஓடது 0.5, சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 10. சரிங்களா? ஸோ மைனஸ் 0.5 மைனஸ் 0.5 0.5. நியூ வேல்யூ என்னது? இப்போ நம்ம இந்த பாக்ஸில் போட்டிருக்கிற 0 1 3.
ஓகேங்களா? ஸோ இப்போ கம்ப்யூட் பண்ணுங்க. 0.5 இன்ட்டு 0 நம்மளுக்கு 0. ஸோ 1 மைனஸ் 0 நம்மளுக்கு 1 தான். ஸோ 0.5 இன்ட்டு 1 0.5. 0.5 மைனஸ் 0.5 நம்மளுக்கு 0. 10 இருக்குங்களா? 0.5 இன்ட்டு 3 என்ன நம்மளுக்கு 0.5 into 3 நம்மளுக்கு 1.5. ஸோ 10 மைனஸ் 1.5 நம்மளுக்கு 9.5 வருது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 1 0 9.5. சரிங்களா? ஸோ இப்போ ZIJ வேல்யூ கண்டுபிடிப்போமா? 80 into 1 80. 55 into 0 0. ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு 80 தான் வருது. ஸோ 80 into 0 80. 55 plus into 1 நம்மளுக்கு 51. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. ZIJ மைனஸ் EIJ 80 மைனஸ் 80 0. 55 மைனஸ் 55 நம்மளுக்கு 0. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் ரீச் ஆயிடுச்சு. எப்படி? ZIJ மைனஸ் EIJல நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸாக வந்திருக்கு, அதாவது 0 வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த சம் இந்த டேபிளோட முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்மளோட முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் நம்மளோட கொஸ்டின் என்னது? மேக்ஸிமம் Z இஸ் ஈக்குவல் டு, கொஸ்டினோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 4. கொஸ்டின் மேக்ஸிமம் Z இஸ் ஈக்குவல் டு 80x1 55x2. ஸோ இப்போ x1ஓட வேல்யூ என்னது? x1க்கு நேராக என்ன இருக்கு சொல்யூஷன்? 9.5. நெக்ஸ்ட் 55 இன்டூ x2க்கு நேரா சொல்யூஷன் வேல்யூ 3. ஸோ நம்ம 80 இன்டூ 9.5 நம்மளுக்கு 760 பிளஸ் 55 இன்டூ நம்மளுக்கு 3 நம்மளுக்கு 165. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். 165ஓட 760 ஆட் பண்ணோம்னா we will get 925. ஸோ therefore நம்மளோட மேக்ஸிமம் Z is equal to 925. ஸோ இப்படி தான் நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் போட போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிடுவோமா? நம்மளோட கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணுவோம். அதாவது நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கும் சப்ஜெக்டிவ் கான்ஸ்டன்ட்டுக்கும் எத்தனை சப்ஜெக்டிவ் கான்ஸ்டன்ட் இருக்கோ 2 இருக்கு. அப்போ S1 S2 2 ஆட் பண்ண போறோம் ஸ்லாக் வேரியபிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிங்க. 80x1 55x2 இதோட 2 ஆட் பண்றோம்னு சொன்னோம்ல. ஸோ 0s1 0s2 அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இருக்கிறது சப்ஜெக்டிவ் கான்ஸ்டன்ட். இது ரெண்டுத்துக்கும் ஆட் பண்றப்போ இந்த லெஸ் தென் சிம்பிளை ரிமூவ் பண்ணிடணும். 4x1 2x2 பிளஸ் இது நம்மளோட s1. ஸோ பிளஸ் s1 ஈக்குவல் டு 40. 2x1 பிளஸ் 4x2 இது நம்மளுக்கு s2ல. ஸோ இந்த சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டு பிளஸ் s2 ஈக்குவல் டு 30. இதை வச்சு நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் போட போறோம். ஸோ நம்மளோட சப்ஜெக்டிவ் கான்ஸ்டன்ட் அதாவது இதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் போட போறப்போ. ஸோ x1 x2 s1 S2 என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ எடுத்து எழுதிடணும். எழுதினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இது என்னது 4 2 1 இதுல நம்மளுக்கு S2 இல்லை. ஸோ S2 இருக்க இடத்துல 0 போட்டுருங்க. அடுத்து 2 4 இதுல நம்மளுக்கு S1 இல்லை. ஸோ அந்த இடத்துல 0. S2 வந்துட்டு 1 ஈக்குவல் டு 40 30 எழுதியாச்சா? ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து டேபிள் போட போறோம். டேபிளோட ஃபார்மேட் என்னது? சிபி பிவி x1 x2 நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேரியபிள்ஸ் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ சொல்யூஷன் ரேஷியோ எழுதினதுக்கு அப்புறமா நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல பாருங்க x1ஓடது நம்மளுக்கு 80 x2 55 s1ஓட வேல்யூ 0 s2 வந்து 0. அதே மாதிரி s1க்கு என்ன வேல்யூ 0 s2ஓடது 0. இந்த ரெண்டு வேல்யூ எழுதினதுக்கு அப்புறமா நம்ம இங்க மேட்ரிக்ஸ் ஃபார்ம் போட்டிருக்கோம்ல இந்த வேல்யூஸை அப்படியே எடுத்து இன்சர்ட் பண்ணிடுங்க. 4 2 2 4 1 0 0 1 சொல்யூஷன் நம்மளுக்கு 40 30. சரியா? ஸோ இப்போ இதை போட்டதுக்கு அப்புறமா ZIJ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ZIJ எப்படின்னா இந்த சிபி வேல்யூ இருக்குல்ல 0 into 4 0 into 2 மல்டிப்ளை பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்ம எந்த கொஸ்டினா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டேபிள்ல இந்த ZIJ வேல்யூ உங்களுக்கு 0வா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 0. இப்போ நம்மளுக்கு இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா -80 -55 0 0. இந்த லைன்ல நம்மளுக்கு எது நம்மளுக்கு ஹையஸ்ட் நெகட்டிவ் நம்பர்ல ஹையஸ்ட் எதுன்னு மார்க் பண்ணி அதை நம்ம சர்க்கிள் பண்ண போறோம். இப்போ நீங்க சர்க்கிள் பண்ண இந்த 4 2 வந்து சொல்யூஷனோட டிவைட் பண்ணோம்னா we will get ரேஷியோ வேல்யூ. ஸோ நம்மளுக்கு 40 சர்க்கிள் பண்ணதுல 4 இருக்கு. 40 டிவைடட் பை 4 நம்மளுக்கு 10. 30 டிவைடட் பை 2 நம்மளுக்கு 16. இப்போ இந்த ரெண்டுல எது நம்மளுக்கு சின்ன நம்பர் பாசிட்டிவ்ல சின்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இதை நீங்க மார்க் பண்ணி நம்ம சர்க்கிள் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு சர்க்கிள்ல காமனா இருக்கிறது நம்மளோட கீ வேல்யூ. காலம் வைஸ் சர்க்கிள் பண்ணிருக்கீங்களே ஸோ இது நம்மளுக்கு என்டரிங்
எங்க நீங்க சர்க்கிள் பண்ணிருக்கீங்க ரோ வைஸ் இது நம்மளுக்கு லீவிங். ஸோ காலம் வைஸ் பண்ணிருக்கிறது என்டர், இது நம்மளுக்கு லீவிங். ஸோ என்டர் வேல்யூ, லீவிங் வேல்யூ, கீ வேல்யூ இது மூணுத்தையும் வச்சு நம்ம டேபிள் 2 போட போறோம். சரிங்களா? ஸோ டேபிள் 2ல நம்ம சில சேஞ்சஸ் பண்ண போறோம். அதாவது சிபி பிவி x1 x2 லீவிங் என்ன சொன்னா s1. அப்ப புதுசா போட போற டேபிள்ல s1 காலமே வராது, s2 சொல்யூஷன் ரேஷியோ. அதே மாதிரி இப்படி பாருங்க, எது நம்மளுக்கு என்டர்ன்னு சொன்ன x1 தானே. ஸோ s1 இருக்க இடத்துல நம்ம x1 போட்டுருவோம். என்டர் ஆக போறதை எழுதிட்டு s2 அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட் zij மைனஸ் cij இதெல்லாம் பழைய டேபிள் இருக்க மாதிரியே தான். இப்போ x1 ஓட வேல்யூ 80, x2 ஓடது 55, s2 ஓடது 0வா. ஸோ இப்போ இங்கே x1 ஓட வேல்யூ நம்மளுக்கு 80 எழுதியாச்சு, s2 ஓடது 0 தான். ஸோ 0 எழுதியாச்சு. இப்போ இன்னர் வேல்யூஸ் கண்டுபிடிப்போமா. இப்போ நீங்க இந்த ரோ வைஸ் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கீங்கல்ல, அப்போ இந்த வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸியா எடுத்து எழுதிடலாம். ஸோ இது கீ வேல்யூ நம்மளுக்கு 4. ஸோ இப்போ இந்த எல்லா வேல்யூஸையும் 4ஆல டிவைட் பண்ணணும்னா நம்மளுக்கு புதுசா இருக்க டேபிளோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4 டிவைடட் பை 4 நம்மளுக்கு 1, 2 டிவைடட் பை 4 0.5. நம்மளுக்கு பழைய டேபிள்ல s1 இருக்கு, புது டேபிள்ல s2 இல்ல. ஸோ இதை நீங்க பார்க்க வேணாம். ஸோ s2 ஓடது என்ன 0, 0 டிவைடட் பை 4 நம்மளுக்கு 0. சொல்யூஷன் என்னது 40, 40 டிவைடட் பை 4 நம்மளுக்கு 10. ஸோ இப்போ நம்ம இந்த ரோ வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கு s2. இதுக்கு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓல்டு வேல்யூ மைனஸ் நம்மளுக்கு எங்க நம்மளோட கீ வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ காலம்ல கீ வேல்யூக்கு கீழே நம்பருக்கு 2. ஸோ அந்த 2 எழுதி நம்மளுக்கு நியூ வேல்யூ. ஸோ ஓல்டு வேல்யூ மைனஸ் நியூ வேல்யூ. இந்த வேல்யூ என்னன்னா நம்மளோட எந்த சர்க்கிள் நீங்க பண்ணிருக்கீங்க கீ வேல்யூவோட, இப்போ இதுதான் நம்மளோட கீ வேல்யூ பண்ணிருக்கிற சர்க்கிள். நம்மளோட கீ வேல்யூ இங்க இருக்குன்னா நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போற நம்பர் அதுக்கு கீழே இருக்க நம்பரா இருக்கலாம். சரிங்களா? 2ன்னு வச்சுக்கோங்க. அந்த வேல்யூ எடுத்திருக்கோம். இப்போ இதுவே நம்மளோட கீ வேல்யூ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோல இருக்கு. நம்மளோட ரோ 1 ரோ 2. இப்போ நம்மளோட கீ வேல்யூ ரோ 1ல இருந்துச்சுன்னா ஃபார்முலால நீங்க அதுக்கு கீழே இருக்க நம்பர் எடுத்துப்பீங்க. இல்ல நம்மளோட கீ வேல்யூ ரோ 2ல இருக்கிறப்போ ஃபார்முலாக்கு நம்ம அதுக்கு மேல இருக்க நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இப்படிதான் அந்த வேல்யூஸை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் ஃபார்முலாஸ்ல. ஸோ நம்மளோட ஓல்டு வேல்யூ பாருங்க 24130, 24130 மைனஸ் ஃபார்முலால இருக்க 2. அடுத்து நியூ வேல்யூ என்னது 1, 0.5, 0 சொல்யூஷனோட 10. ஸோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 0, 3, 1, 10 எழுதியாச்சா. இப்போ நம்ம zij வேல்யூ கண்டுபிடிங்க. 80 into 1 நம்மளுக்கு 80, 0 into 0 0. ஸோ வெறும் 80 தான். ஸோ 80 into 0.5 நம்மளுக்கு 40, 80 into 0 0. ஸோ இப்போ zij-ஓட cij மைனஸ் பண்ணீங்கன்னா 0 minus 15 0. ஸோ மைனஸ்ல வேல்யூ வந்திருக்கு. இன்னொரு டேபிள் போடணும். இன்னொரு டேபிள் போடணும்னா கீ வேல்யூ பார்க்கணும்ல. ஸோ அப்போ அது பார்க்கணும்னா இந்த ரோல எது நம்மளுக்கு ஹையஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் இருக்கிறதே இந்த ஒரு நெகட்டிவ் தான். ஸோ இதை நம்ம சர்க்கிள் பண்ணி இந்த வேல்யூவை சர்க்கிள் பண்ண போறோம். அடுத்து நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா 10 டிவைடட் பை 0.5 நம்மளுக்கு 20. அடுத்து என்ன இருக்கு 10 டிவைடட் பை 3 we will get 3. இப்போ ரேஷியோல எது இருக்கிறதுல சின்ன நம்பர் பாசிட்டிவோட சின்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா 3யா. ஸோ அதை நம்ம ஏரோ மார்க் போட்டு இந்த ரோவை நம்ம சர்க்கிள் பண்றோம். ஸோ இப்போ ரெண்டு சர்க்கிள்க்கும் காமனா இருக்கிறது தான் நம்மளோட கீ வேல்யூ. ஸோ நம்மளோட கீ வேல்யூ பாருங்க 3. அப்போ இது நம்மளோட என்டரிங் வேரியபிள், இது நம்மளோட லீவிங் வேரியபிள். ஸோ இதை வச்சு நம்ம இன்னொரு டேபிள் போட போறோம். சரிங்களா? ஸோ நம்மளோட டேபிள் போடலாமா. சிபி பிவி x1 x2. ஸோ டேபிள் நம்பர் 2ல ஆல்ரெடி s1 எடுத்துட்டோம். இப்போ புதுசா போட போற டேபிள்ல எது லீவுன்னு சொன்னா s2. அப்ப நம்ம தேர்ட் டேபிள் போடுறப்போ வெறும் x1 x2 மட்டும்தான், s1 கிடையாது s2வும் கிடையாது. சரிங்களா? இப்ப நம்ம ரோ வைஸ் சர்க்கிள் பண்ணிருக்கிறது இதுதான், அதாவது செகண்ட் ரோ. அப்ப நம்ம எல்லாத்தையும் 3ஆல டிவைட் பண்ண போறோம். ஏன்னா இதுதான் நம்மளோட கீ வேல்யூ. ஸோ 0 டிவைடட் பை 3 நம்மளுக்கு 0, 3 டிவைடட் பை 3 நம்மளுக்கு 1. சொல்யூஷன் பாத்தீங்கன்னா 10, 10 டிவைடட் பை 3 நம்மளுக்கு 3.
ஸோ இப்போ x2ஓட வேல்யூஸ் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் x1க்கு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓல்டு வேல்யூ மைனஸ் கீ வேல்யூக்கு மேலே என்ன நம்பர் இருக்குது 0.5. ஸோ 0.5 இன்ட்டு நியூ வேல்யூ. ஓல்டு வேல்யூ எடுத்து எழுதுங்க 1, 0.5 சொல்யூஷனோட 10. அடுத்து நம்மளுக்கு 0.5 நியூ வேல்யூ வேணாது நம்ம இங்கே எழுதியிருக்கிற 0, 1, 3. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வேல்யூஸ் கிடச்சிருச்சு. 1, 0, 9.5. பாயிண்டில் வர நம்பரை நீங்கள் டேரெக்டாக எழுதுங்க, ஃப்ராக்ஷனாக எழுதாதீங்க, பாயிண்ட் வைஸாக எழுதுங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா ZIJ வேல்யூக்கு 80 × 1 80, 55 × 1 55. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0 வந்துருச்சு. ஸோ நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் ரீச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் Z is equal to 80x1 55x2. ஸோ x1ஓட வேல்யூஸோட சொல்யூஷன் இதுதான். x2க்கு 3. ஸோ x1 is equal to 9.5, x2 is equal to 3. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x1 9.5, x2 வந்துட்டு 3. ஸோ 80 × 9.5 760, 55 × 3 165, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 925. ஸோ நம்மளோட மேக்ஸிமம் Z is equal to 925. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த சம்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் சால்வ் பண்ணுனாலும் நம்மளோட சேனலோட கம்யூனிட்டியில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், எந்த கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.